வெற்றி கூட்டணியில், தத்துவ கூட்டணியில் தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்தியாவின் 140 கோடி மக்களின் நலன் கருதி திமுக அணியை, திமுக கூட்டணியை, திமுக தலைவரை வலிமைப்படுத்துவது, மீண்டும் மாண்புமிகு தளபதியை முதலமைச்சராக்குவது என்ற முடிவோடு தமிழ்நாடு கொங்கிளைஞர் வரை 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக அணியோடு தலைவரை கரம் பற்றி பயணிப்பது என்கின்ற முடிவெடுத்திருக்கிறோம். நல்ல மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற அணிதான். அவர்கள் மக்களினுடைய விருப்பத்தை தான் தனியரசு நிறைவேற்றியிருக்கிறேன். மீண்டும் தளபதி முதல்வர் ஆவார். நீங்க ஒரு தொகுதி கொடுக்க முன் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, 2 தொகுதின்னு கேட்டு என்ன சின்னம் கேட்டிருக்கீங்க? சின்னம் சூரியனை நான் விரும்பி கேட்டேன். அவங்க கூட சொன்னாங்க, நான் ஏற்கனவே 2011 புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடமும் அந்த அணியில் இருக்கிற பொழுதும் இரட்டை இலை சின்னத்தை கேட்டு பெற்றேன். பெரும்பான்மையான வித்தியாசத்தில் பரமத்தி வேலூரில் 33,000க்கு மேற்பட்ட வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றேன். 2015 அம்மா காங்கியத்தை தந்தாங்க, அப்பொழுதும் இரட்டை இலை சின்னத்தை கேட்டு பெற்று 14,000 சுமார் வாக்குகள் வெற்றி பெற்றேன். இந்த முறை அண்ணா அறிவாலயத்துக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு புதிய கூட்டணியை உருவாக்கியிருக்கேன். இது ஒரு லட்சிய கூட்டணி, தத்துவ கூட்டணி. தத்துவ தலைவராக கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு வளர்ச்சி அரசியலை தருகிற ஒரு புதிய நவீன அரசியல்வாதியாகவும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் மிளிர்ந்திருக்கிறார், வளர்ந்து வருகிறார். ஆகவே அந்த அவருடைய கரத்தை வலிமைப்படுத்துவதற்காகவும் நாங்கள் உதயசூரியன் சின்னத்திலே நான் போட்டியிட வேண்டும் என்று கேட்டு உதயசூரியனத்தை அவரும் விரும்பி தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த குழுவில் பேச்சு சுமூகமாக இருந்தது. மகிழ்ச்சி. வெற்றி நிச்சயம். ஆட்சி இழந்தாலும் கொங்கு மண்டலத்தில் பெருவாரியான தொகுதிகளை அதிமுக கைப்பற்றிட்டாங்க. இந்த முறை அந்த இடங்களை திமுக கைப்பற்றுங்கிறதுக்காக தான் கொங்கு மண்டலத்தில் சார்ந்த கட்சிகளை கூட்டணியில் கொண்டு வந்தா சொல்லப்படுது. இப்ப நீங்க உள்ள இருக்கீங்க, ஏற்கனவே கொங்கு மக்கள் தேசிய கட்சி இருக்காங்க. இதன் மூலமா கொங்கு மண்டலம் சொல்லக்கூடிய மேற்கு மண்டலங்கள்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நம்புறீங்க? நல்ல கேள்வியா. இது புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும் அது அதிமுகவின் கோட்டையாக இருந்தது உண்மைதான். அது ஒரு திராவிட இயக்கமாக அது மோடியா லேடியா என்று அம்மா கேட்டாங்க. புரட்சித் தலைவரும் அந்த அடிப்படை கருத்திலிருந்து சமரசம் இல்லாமல் அதிமுக திமுக இரட்டை குழல் துப்பாக்கி போல செயல்பட்ட பொழுது மேற்கு மண்டலம் அதிமுகவுக்கு வினையாற்றியது. பெருமக்கள் வாக்களித்தார்கள், மாற்று கருத்தில். ஆனால் இப்பொழுது எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு அது ஒரு பாஜகவின் கிளை அமைப்பாக செயல்படுவதனால் மேற்கு மண்டலத்தில் இருக்கிற உழவர்கள், தொழிலதிபர்கள், பல்வேறு வகையான நெசவாளர் பெருமக்கள், அரசு பணியாளர்கள், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த மண்ணில் ஒரு மதவாத கருத்து, அந்த மண்ணில் பாசிச கருத்து வேரூன்றிவிடக்கூடாது. சாதிய மத மோதல்கள் இல்லாத அந்த மண் அமைதியான மண், பக்குவப்பட்ட மண், வளர்ச்சி பெற்ற மக்கள் வசிக்கிற அந்த மேற்கு மண்டலம் இந்த முறை எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை நிராகரிக்கும். நீங்க ஏற்கனவே வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் 2021 அதிமுக பெருவாரியான தொகுதிகளை மேற்கு மண்டலத்தில் இருந்துதான் பெற்றது. ஆனால் இப்பொழுது தனியரசு திராவிட முன்னேற்ற கழக அணியில் அதிகாரபூர்வ